ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கோகனட் ஷெல்லில் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு மேலே வந்து அந்த நார் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து இதை வந்து தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு இந்த மாதிரி கத்தி யூஸ் பண்ணி வந்து க்ளீன் பண்ணாலுமே ரொம்பவே ஈஸியாக வந்து க்ளீன் ஆகிடும். இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு வந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஓகே, இப்போ ஃபஸ்ட் ஐடியா வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஐடியாக்காக இந்த மாதிரி கொட்டாங்குச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒரு மூடி வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஸ்டெடியாக நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்புறமா அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி வந்து டேப் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். அடுத்ததாக வந்து இதுக்கு வெளியே அந்த அவுட்லைன் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இந்த மாதிரி க்ரீன் கலர் வந்து பெயிண்ட் அடிச்சிட்டேன். ஸோ இதே போல் வந்து அந்த கொட்டாங்குச்சிக்குள்ளே மட்டும் வந்து ப்ரௌன் கலர் பெயிண்ட் வந்து பண்ணிவிட்டு இதுக்கு வெளியே வந்து எந்த ஒரு பெயிண்ட்டுமே வந்து அடிக்கலாம். அப்புறமா வந்து அந்த தைலம் டப்பா அந்த மூடி இருக்கு இல்லையா, அதை வந்து எடுத்துகிட்டு அதுக்கு சென்டரில் இந்த மாதிரி கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி வந்து ஒட்டிட்டேன். அப்புறமா அதுக்கு சென்டரில் மட்டும் ஒரு ஒயிட் கலர் வந்து பீட்ஸ் மட்டும் வச்சு ஒட்டிட்டேன். அடுத்ததாக வந்து ஒரு கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். அந்த கார்ட்போர்டில் வந்து ஒரு லீவ் ஷேப்பில் வந்து இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அதுவுமே வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். இதே போலவே பார்த்திங்கன்னா ஒரு 5 பீஸ் அப்படி இல்லைன்னா வந்து 6 பீஸ் போல் வந்து கார்ட்போர்டில் வந்து கட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக வந்து இன்னொரு கார்ட்போர்ட் பீஸ் வந்து எடுத்துகிட்டு ரவுண்ட் ஷேப்காக அந்த மாதிரி வளையல் யூஸ் பண்ணி வந்து சர்க்கிள் வந்து போட்டுக்கிறேன். இதை மாதிரி வந்து போட்டதுக்கப்புறமா இதையுமே வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். அப்புறமா அந்த லீவ் ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து சேர்த்து ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் வந்து ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி வந்து ஒரு பெட்டல்ஸை மட்டும் எடுத்துகிட்டு இதை மாதிரி சுற்றிக்குமே வந்து ஒரு 6 பெட்டல்ஸ் போல் வந்து கட் பண்ணி வந்து ஒட்டியிருக்கேன். அப்புறமா இதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி டார்க் பிங்க் கலர் வந்து பெயிண்ட் வந்து அடிச்சுக்கிறேன். அதே மாதிரி இதுக்கு மேலே வந்து ஒரு லைட் பிங்க் கலர் வந்து பெயிண்ட் அடிச்சுக்கிறேன். இதை மாதிரி 2 கலருமே வந்து மிக்ஸ் பண்ணி வந்து அடிச்சுக்கோங்க. இந்த டார்க் பிங்க் கலரும் அதுக்கப்புறமா இந்த லைட் பிங்க் கலர் இது ரெண்டுமே பிளெண்ட் ஆகிற மாதிரி வந்து ரெண்டு மிக்ஸ் ஆகிற மாதிரி வந்து அடித்து விட்டுக்கிறேன். இப்போ இதே போலவே மிச்சம் இருக்கிற அந்த 5 பெட்டல்ஸுமே வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து ஃபுல்லுமே வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்படி தான் வந்து இருந்தது. அடுத்ததான் இந்த கொட்டாங்குச்சி இருக்கு இல்லையா, அதுக்கு அந்த பேக் சைடில் திருப்பிட்டு கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த கார்ட்போர்டுக்கு மேலே அந்த மாதிரி வந்து வச்சு ஒட்டிட்டேன். இப்போது இதை வந்து எதுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி யூஸ்க்காக யூஸ் பண்ணுற இந்த மாதிரி வந்து பேங்கிள் அதுக்கப்புறமா வந்து செயினில் கூட வந்து போட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து இந்த மாதிரி ஹேர் பின் ஹேர் கிளிப் எல்லாமே கூட போட்டு வச்சுக்கலாம். எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பார்க்கவுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, இப்போ செகண்ட் ஐடியா வந்து பார்த்துடலாம். இந்த ஐடியாக்காக இந்த மாதிரி கொட்டாங்குச்சும் அதுக்கப்புறமா இதே சைஸில் இருக்கிற மாதிரி வந்து ஒரு கார்ட்போர்டை வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து வைக்கிற மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கார்ட்போர்டை வந்து இந்த கோகனட் ஷெல்லுக்கு இந்த மாதிரிக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு சுற்றிக்குமே வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி வந்து ஒட்டி விட்டுறேன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக. அப்புறமா அதுக்கு வெளியே வந்து இந்த மாதிரி ஒரு லைட் ப்ளூ கலர் வந்து பெயிண்ட் வந்து அடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இந்த கொட்டாங்குச்சிக்கு வெளியேயும் அதுக்கப்புறமா உள்ளேயுமே இந்த லைட் ப்ளூ கலர் வந்து பெயிண்ட் வந்து அடித்ததுக்கப்புறமா இந்த கார்ட்போர்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு டார்க் ப்ளூ கலர் வந்து பெயிண்ட் வந்து அடிச்சுட்டேன். அதுக்கப்புறமா இதுக்கு மேலே வந்து ப்ளூ கலரும் ஒயிட் கலரும் 2 கலரும் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி வந்து பெயிண்ட் வந்து அடிச்சிட்டேன். அப்புறமா இதுக்கு மேலே வந்து ஒயிட் கலர் வந்து பெயிண்ட் வந்து அடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா இதுக்கு எண்ணில் மட்டும் இந்த மாதிரி ஒயிட் கலர் பெயிண்ட்டை லைட்டாக வந்து டேப் மட்டும் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி வந்து பெயிண்ட் பண்ணும்போது வந்து ஒரு கடல் எஃபெக்டில் வந்து பெயிண்ட் வந்து பண்ணிடலாம். அடுத்ததாக இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு சாண்டல் கலர் அதுக்கப்புறமா வந்து ஒரு ப்ரௌன் கலர் இந்த 2 கலருமே மிக்ஸ் பண்ணி இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து இந்த மாதிரி பெயிண்ட் வந்து பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி வந்து பெயிண்ட் அடித்து முடிச்சதுக்கப்புறமா இதுக்கு மேலே வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு சாண்ட் இருக்குது பார்த்திங்களா, அதாவது மண்ணை வந்து இந்த மாதிரி வந்து தூவி விட்டுக்கிறேன். இப்போ இதே மாதிரியே வந்து ஒரு பக்கம் வந்து கடல்லாம் இருக்கிற மாதிரியும் அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து மணல் வந்து இருக்கிற மாதிரியும் வந்து பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்து ஒரு சாண்டல் கலர் பேப்பர் எடுத்துகிட்டு ஒரு லைட்டாக வந்து ஒரு கோன் ஷேப்பில் இருக்கிற மாதிரி ரோல் பண்ணிவிட்டு எண்டில் க்ளூ அப்ளை பண்ணி வந்து ஒட்டிட்டேன். அப்புறமா இதே மாதிரியே வந்து ஒரு க்ரீன் கலர் பேப்பருமே எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி 2ஆக வந்து மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு இதை வந்து ஒரு 6 பீஸ் போல் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். அடுத்ததாக இதுலேயே வந்து அப்படியே லீவ் ஷேப்லேயுமே வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து அப்படியே சின்னதாக வந்து கட் பண்ணி எண்டு வரையுமே வந்து எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு தென்னை மரம் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போது இதே போலவே வந்து ஒரு 6 பீஸ் போல் வந்து பண்ணிக்கிறேன். அடுத்ததாக வந்து இதுக்கு எண்டில் வந்து இந்த மாதிரி சின்னதாக வந்து இந்த மாதிரி கம்பி மட்டும் அட்டாச் பண்ணி வந்து ஒட்டிட்டு ஆல்ரெடி வந்து பண்ணி வச்சுருந்தேன் அந்த கலர் பேப்பருக்குள்ளே இந்த ஒவ்வொரு லீஃபையுமே வந்து போட்டுக்கிறேன்.
இதை மாதிரி இந்த 6 லீஃபையுமே வந்து உள்ளே போட்டுட்டு இதுக்கு எண்ணில் மட்டும் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒரு தென்னை மரம் மாதிரி வந்து ஒட்டி விட்டுட்டேன். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து இப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறமா ப்ரௌன் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கோடு மாதிரி வந்து போட்டு விட்டுட்டேன். அடுத்ததாக எண்ணில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இந்த மாதிரி வந்து வச்சு ஒட்டி விட்டுறேன். அடுத்ததாக வந்து ஒரு 3 சூடம் வந்து எடுத்திருக்கேன். அந்த சூடத்துக்கு மேலே இந்த மாதிரி பிளாக் கலரும் ஒயிட் கலரும் மிக்ஸ் பண்ணி வந்து ஒரு கல் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கலரில் வந்து மிக்ஸ் பண்ணி வந்து 3 சூடத்துலேயுமே பெயிண்ட் வந்து பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அதுக்கு கீழே வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த தென்னை மரத்துக்கு கீழே வந்து இந்த 3 சூடத்தையுமே வந்து இந்த மாதிரி ஒரு கல் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒட்டி விட்டுட்டேன். அப்புறமா ஒரு படகுக்காக வந்து ஒரு பிஸ்தா சில் அந்த மாதிரி ப்ரௌன் கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு அதையுமே வந்து வச்சுட்டேன். அந்த மாதிரி அவ்வளோதான். இந்த கொட்டாங்குச்சியை வந்து ஒரு பீச் மாதிரி வந்து பண்ணியாச்சு. இதை வந்து ஷோ பீஸாக கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, இப்போ வந்து தேர்ட் ஐடியா வந்து பார்த்துடலாமா? தேர்ட் ஐடியாக்காக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு கொட்டாங்குச்சி வந்து எடுத்திருக்கேன். இப்போது இதுக்கு மேலே வந்து ஒரு டார்க் க்ரீன் கலர் வந்து பெயிண்ட் வந்து அடிச்சுக்கிறேன். இப்போ இது ஃபுல்லுமே அடித்து முடிச்சதுக்கப்புறமா லைட் க்ரீன் கலர் வந்து பெயிண்ட் வந்து எடுத்துகிட்டு ஒரு லீஃப் ஷேப்பில் வந்து பெயிண்ட் வந்து அடித்து விட்டுக்கிறேன். இந்த மாதிரியே வந்து இந்த கொட்டாங்குச்சி ஃபுல்லுமே வந்து பெயிண்ட்டு தான் வந்து அடிக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து டெக்கரேஷன் வந்து பண்ணணும்னு தோணுதோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போது இதே மாதிரியே வந்து இதுக்கு ஃபுல்லுமே வந்து லைட் க்ரீன் கலர் வந்து பெயிண்ட் வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த லைட் க்ரீன் கலர் பண்ணோம் இல்லையா, அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ப்ளூ கலர் வந்து பெயிண்ட் வந்து பண்ணிக்கிறேன். இதே மாதிரியே வந்து ஃபுல்லுமே வந்து ஃபினிஷ் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். அப்புறமா வந்து இதுக்கு அவுட்லைன் மாதிரி வந்து இந்த மாதிரி ஒயிட் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து டாட் மாதிரி வந்து வச்சு விட்டுட்டேன். இதே போலவே வந்து ஃபுல்லுமே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா என்கிட்ட வந்து ஒரு லேஸ் வந்து இருந்தது. இந்த லேஸில் வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டோன்லாம் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து கிளிட்டர் ஃபோம் ஷீட்டை கூட அந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து வச்சு வந்து ஒட்டிக்கிறேன். இதே போலவே வந்து எந்தெந்த இடத்துலலாம் கேப் இருக்கோ அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி லேஸை வந்து ஒட்டினதுக்கப்புறமா ஒரு கோல்டு கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கோடு மாதிரி வந்து போட்டு விட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து போடக்குள்ளே வந்து ஒரு முருகன் வேல் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இதே போலவே ஃபுல்லுமே ஃபினிஷ் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். அப்புறமா அதே கோல்டு கலர் பெயிண்ட்டு இந்த மாதிரி இதுக்கு மேலே வந்து குட்டி குட்டியாக அந்த மாதிரி டாட் மாதிரி வந்து வச்சு விட்டுட்டேன். இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாம்பிராணி வந்து கீழே வச்சுட்டு இந்த கொட்டாங்குச்சி இதுக்கு மேலே அந்த மாதிரி வச்சிடலாம். இதே போலவே வைக்கும்போது அந்த ஸ்மோக்லாம் வரப்போ ரொம்பவே வந்து பார்க்க அழகாக இருக்கும். அதே மாதிரி இதை வந்து ஒரு ஊதுபத்தி ஸ்டாண்டாக கூடமே யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, கொட்டாங்குச்சியை வச்சு ஒரு 3 ரீயூஸ் கிராஃப்ட் ஐடியா வந்து பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரீயூஸ் கிராஃப்ட் ஐடியாவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.